ஹே கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு அழகான மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பெருசாக எதை பற்றியும் இல்லை. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவும் பாப்பாவும் இல்லை, சிஸ்டரும் இல்லைங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி நான் தான் வந்து சமைக்க போகிறேன். எங்கள் அப்பா வந்து ரியலி பாவம். ஏன்னா வந்துட்டு என் சமையலையும் வந்து சமையல்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்ணும்ல, அதை நினச்சா தான் பாவம். அந்த மனுஷன் நினச்சா எனக்கே பாவமாக இருக்கே அப்படின்னு வந்து தோணுது. அண்டு இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலாக அப்பா, அதாவது எனக்கு தெரிஞ்சதில் பெஸ்ட்டு ஏதாவது காமிக்கணும் அப்படின்னு வந்து நினச்சேன். ஆனால் வந்துட்டு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காலையிலக்கும் மதியானத்துக்கும் சோறு செஞ்சு தயிர் வச்சிரு அப்படின்னாங்க. சோறு செஞ்சுட்டேன், தயிர் வந்து சாப்பிட்டாச்சு. அதனால் வந்துட்டு காலையில் எதுவுமே பண்ண முடியல. சரி, மதியத்துக்கும் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா மதியத்துக்கும் பிளான் சொல்லிட்டாங்க. சாப்பாடு அதே தான், தயிர் சாப்பாடே சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு. அண்டு ஈவினிங் நைட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச சாப்பாடு வந்து தீந்துடும் எனக்கும் அப்பாவுக்கும். அதனால் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன்னா, யா எனக்கு பிடிச்சது, எங்கள் அப்பாவுக்கு வந்து பெருசாக அதில் ஈடுபாடு இல்லை, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீஸா செய்ய போகிறேன். அந்த வீடியோ தான் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. பீஸா மாவை ஃபஸ்ட்டு நான் இப்போ போய் ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணிட்டு அடுத்து பீஸா செய்ய போகிறேன். இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பீஸா உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியலனா தயவு செஞ்சு கற்றுக்கங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் வீட்டில் முடிஞ்சால் ஒரு 7,000 8,000 ஒரு ஓடிஜியை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓடிஜினா ஓவன், டோஸ்டர், கிரில்லர். அதை வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் நினச்ச டைமில், இது ரொம்ப ஆடு மாதிரி போகுது, வேணாம் நான் இதெல்லாம் சொல்ல விரும்பல. உங்களால் முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க. சரி, பீஸா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும் ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 250 ml, நான் வந்து 2 கப் மாவு வந்து எடுக்க போகிறேன். அதனால் வந்துட்டு 250 ml வந்து அப்ராக்சிமேட்லி வந்து நான் ஊற்ற வந்து போகிறேன். 250 ml தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து சூடு பண்ணிக்கோங்க, பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து இது பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறது, கரையை வச்சுருங்க. கரையை வச்சிட்டிங்கன்னா தான் வந்து அது நல்லாயிருக்கும். நான் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சர்க்கரையை வந்து போடுறேன். 2 டீஸ்பூன் சர்க்கரை வந்து போடணும். சின்ன டீஸ்பூன் இருந்துச்சுன்னா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டு. 2 டீஸ்பூன் வந்து போட்டு நல்லா வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி வந்து கரையை வச்சுருங்க. சர்க்கரை வந்து முழுசாக கரைஞ்சினா தான் வந்து ஈஸ்ட் வந்து என்ன சொல்கிறது ஈஸ்ட்டுக்கு வந்து சர்க்கரை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு ஈஸ்ட் வந்து நான் அதை சாப்பிட்டு பெருகும். என்ன எப்படி சொல்கிறது, இதை ஈஸ்ட் வந்து கொஞ்சம் இதாகும், உப்பி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஈஸ்ட் வந்து இதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கும். ஈஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம பேசிக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பாக்டீரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். கை வந்து சுடுற நிலைமைக்கு இருக்கிற அதே சமயத்தில் வந்துட்டு கையை தொட்டு பார்த்திங்கன்னா வந்து சுடணும் அந்த தண்ணி, அவ்வளோதான். இதுதான் வந்து பதம். லைட்டாக சுடணுன்னா ரொம்பலாம் இல்லை, லைட்டாக வெதுன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸ்ட்டு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அது திப்பியாக மேலே வந்து மிதந்துக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு செட் ஆகாது. நல்லா கலந்துட்டு அதை வந்து மூடி வச்சுருங்க, ஒரு ஓரமாக வந்து வச்சுருங்க. அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து உப்பி பெருசாக வரதுக்கு, ஈஸ்ட் வந்து பெருசாக வரதை உங்களுக்கு வந்து காமிக்கணுங்கிறதுக்கோசரம் தான் நான் வந்து வேறு குண்டானில் மாற்றுறேன், இந்த கண்ணாடி குண்டானில் வந்து மாற்றுறேன். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்குது, அதனால் வந்துட்டு மாற்றி உரமாக வந்து எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து அடுத்து நான் அது எவ்வளோ உப்பு இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ மைதா மாவு எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 350 கிராம் வந்து மைதா மாவு எடுத்துக்கிறோம். மைதா மாவு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஜலிச்சிக்கிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எது செஞ்சிங்கனாலும் சரி, அது வந்து நல்லா என்ன சொல்கிறது, பன்னு செய்கிறப்ப வந்து ஜலிச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து அது சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி இது பீஸாலையும் வந்து ஜலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். தொடுறப்ப வந்து அந்த ஸ்பாஞ்சியாக இருக்குங்க அதெல்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஜலிச்சு இருந்துச்சுன்னா தான். அதுக்கப்புறம் வந்துட்டு 1.5 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூனுங்க, இது வந்து பெரிய ஸ்பூனு ஆயில் வந்து சேர்த்திக்கோங்க. ஏதோ ஒரு ஆயில், நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திருக்கேன், நீங்கள் வந்துட்டு எது வேணாலும் சேர்த்திக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயிலா, அப்பா வாங்கிட்டு வந்தது கடலெண்ணெய் தானே, செக்கு எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க, அதுதான் வந்துட்டு நான் வந்து சேர்த்திக்கிட்டேன். அப்புறம் பாருங்கள் எவ்வளோ உப்பி வந்திருக்கு ஈஸ்ட்டு. இதை வந்து நான் உங்களுக்கு வந்து கேமராவில் வேறு ஆங்கிளில் வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ, அதாவது கீழே தண்ணி இருக்குது, மேலே ஒரு லேயரே வந்து ஈஸ்ட் வந்து உப்பி இருக்குது. இந்தளவுக்கு வந்து உப்பி வரணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கலந்துட்டு கலந்துட்டு வந்து மாவுக்குள்ளே குழி தோண்டி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மாவை கொஞ்சம் நான் வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டேன்.
ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அது வந்து தப்புன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக ஊற்றின உடனே எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு, அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா மாவு போட்டு நான் வந்து சரி பண்ணேன். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்து நீங்கள் தண்ணியை வந்து கம்மி பண்ணி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த சப்பாத்தி மாவு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இது சப்பாத்தி மாவு ரொம்ப டைட்டாக இருக்கும், அதை விட இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நீங்கள் வந்து மாவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். நல்லா என்னால் முடிஞ்ச என் ஃபோர்ஸ் எல்லாம் குத்தி கிராத்தையெல்லாம் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணிட்டேன். ஓரளவுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக ஆயிலை வந்து கையில் தேய்ச்சிக்கணும். ஏன்னா வந்துட்டு கையில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்துட்டு கையில் நல்லா தேய்ச்சிக்கிட்டு அதே மாதிரி மாவுலேயும் நல்லா லைட்டாக ஊற்றிட்டு அதை வந்து உரமாக ஒரு குண்டானில் எடுத்துகிட்டு அது மேலே வந்து எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணி, ஏன்னா எண்ணெயை அப்ளை பண்ணலைன்னா வந்துட்டு காஞ்சி போயிடும். மேலே வந்து ஒரு மாதிரி வந்து காஞ்சி போயிடும். நிறையா பேர் வீட்டில் சப்பாத்தி மாவு செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காஞ்சி போயிடும். அதை வந்துட்டு ஒரு ஈர துணி, எங்கள் வீட்டில் வந்து இட்லி துணி தான் இருந்துச்சு, இதுதான் எங்கள் வீட்டு இட்லி துணி. ஈர துணியை எடுத்து அதை வந்து ஓரமாக வச்சுட்டேன். அது வந்து உப்பிக்கிட்டு இருக்கட்டும். 2 மணி நேரம் பக்கம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து பீஸா சாஸ் செய்யணும். பீஸா சாஸ் செய்கிறதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து ஒரு 3 மிளகா, நான் வந்து இன்ஸ்டன்ட் பீஸா சாஸ் வந்து செய்ய போகிறேன். அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு வகை. இதை இன்னொரு வகை வந்து ஆரம்பரம் வந்து செஞ்சு நான் உங்களுக்கு வந்து அதை வந்து போடுறேன். இது வந்து 3 மிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு 4 வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி நான் வந்து போட்டுக்கிட்டேன். சின்ன வெங்காயமாக என்கிட்ட தான் இருந்துச்சு. பெரிய வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் தான், பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸு, அதை வந்து எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் அதே பேனை எடுத்து நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஓகே பரவாயில்ல, இதுவே போதும் இதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை பூண்டு நல்லா வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருப்போன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சு அதை வந்து போட்டுட்டேன் எண்ணெயில். அதை வந்து ஓரளவுக்கு அந்த பொன்னிறமாக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் நிறத்துக்கு வந்து கொண்டு வந்து வறுத்து வச்சுக்கோங்க. எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் சமைச்சிருக்கேன். இந்த மாதிரி இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்து இது இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் வலித்து அப்படியே போட்டுருங்க. மிளகா, அந்த வெங்காயம் அரைச்சது அப்படியே வந்து எடுத்து போட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் இன்ஸ்டன்ட் பீஸா தான், அதனால் வந்துட்டு டக்குன்னு இந்த சாஸ் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ தான் வந்து முடிவு பண்ணேன். அதனால் வந்துட்டு செஞ்சுட்டு வீட்டில் பார்த்தா தக்காளியும் இல்லையா, சரி இப்படியே செஞ்சிடுவோம் நமக்கு தெரிஞ்ச வழியில் அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக மாறணும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்கிட்ட வந்து இது இருக்குது, பீஸா சாஸ் இருக்குது, சாஸ் இருக்குது, கெச்சப்புன்னு சொல்லுவோம்ல, தக்காளி சாஸ், அந்த பாட்டில் வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அதை வந்து எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அதை வந்து போட்டுட்டு நல்லா கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி, அது வந்து ஆல்ரெடி கெட்டியாக இருக்கும். இது வந்து பெருசாக ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. நல்லா கலந்து விட்டு சும்மா ஒரு கொதி, அந்த என்ன சொல்கிறது, பபுள்ஸாக வரும்ல, அந்த மாதிரி டைமில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். எனக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, காரம் பத்தலை. அதனால் வந்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு கண்டிப்பாக போடணும். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி தக்காளி சாஸில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு என்கிட்ட சீசனிங் இருந்துச்சு, அதையும் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட அது பேர் என்ன சொல்கிறது, ஐயோ மிளகால ஒன்று இருக்குமே, அது பேர் என்ன, சில்லி ஃப்ளெக்ஸ். சில்லி ஃப்ளெக்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொதி வந்துருச்சு. வினிகர் லைட்டாக வந்து ஊற்றிக்கிட்டேன், ஏன்னா வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கணும்ல, அதுக்காக. இது வந்து இன்ஸ்டன்ட் தான், 2 நாளில் தீர்ந்து போயிடும் எனக்கே தெரியும். அதனால் வந்துட்டு இருந்தாலும் வந்து ஊற்றிக்கிட்டேன், 2 நாள் தாங்கணுமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கொதி வந்துருச்சு. அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு கப்பில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து இப்போ வந்து மாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். மாவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. எவ்வளோ உப்பி இருக்குன்னு பாருங்க. ஐயோ, நம்ம ஈஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு. ஐயையோ, இப்போ வந்து நான் இட்லி துணிக்கிட்டேன் எங்கள் அம்மாவுக்காக. சரி, ஐயோ எங்கள் அம்மா வந்து உதைக்க போகிறாங்க, இட்லி துணி வேறு இப்படி இருக்குது, செருப்பில் அடி வாங்க போகிறேன். சரி ஓகே, அதை எடுத்து வச்சுட்டு மாவை பிணைய ஆரம்பிச்சிருவோம். மாவை பிணைஞ்சு என்னால் எவ்வளோ சத்து இருந்துச்சோ அது மட்டும் போட்டு பிசைகிறேன். போட்டு நொறுக்கி எடுக்கிறோம் பாருங்க. வெளியே எடுத்துகிட்டு இருங்க, இதுக்கிட்டேயும் ஒரு கராத்தை வந்து பிறகும், கும்ஃபு, அது பேர் என்ன, பாக்ஸிங்லாம் இதை வச்சு கற்றுக்கலாம் போல். அம்புட்டு அவ்வளோ இதாக இருந்துச்சு. கராத்தாலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த மாவை வந்து நல்லா ரெடி பண்ணிட்டு அதை வந்து அதாவது இந்த கையை வச்சு அமுக்கிறப்ப நல்லா நைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு தேவையான அளவு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீதி மாவு வந்து அப்படியே வச்சு நாளைக்கு அம்மா பாப்பாலாம் வந்துடுவாங்க, அவங்களுக்காக எடுத்து வச்சிட்டேன்.
இந்த மாதிரி வந்து மாவை வைக்கிறப்பையா இருந்தாலும் எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து லைட்டாக அது பேர் என்ன மைதா மாவு சேர்த்து வச்சுட்டு குண்டானில் வந்து போட்டு வச்சுருங்க. அப்போ தான் வந்து நல்லா என்ன சொல்கிறது ரெடியாக இருக்கும். அடுத்த டைம் செய்கிறப்ப வந்து மாவு அங்கேயும் இங்கேயும் ஒட்டிக்காமல் இருக்கும். நான் வந்து அந்த துணியில் வந்து தேய்க்கல, அதுதான் வந்து தப்பாக போச்சு. பட்டரை வந்து பீஸா பேனில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மாவை வந்து உருட்டி எடுத்துப்போம். உருட்டி எடுத்துறதுக்கு முன்னாடி உருட்டு கட்டையிலையும் கொஞ்சம் வந்து இது சேர்த்திப்போம் எண்ணெய். ஏன்னா வந்துட்டு அதுலேயும் வந்து ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 மணி நேரமாக நம்ம வந்து இது ஊற வச்சுருக்கோம், என்ன சொல்கிறது உப்பை வச்சுருக்கோமோ ஊற வச்சுருக்கோமா ஏதோ ஒன்று வச்சுருக்கோமா இல்லையா, அதை வந்து ரெடி பண்ணி பேனில் வந்து அப்ளை பண்ணிடுவோம். அண்டு நடுவில்லாம் வந்து ஃபுல்லாக குத்தி வச்சிடணும். சைடில் ஓரத்தில் மட்டும் விட்டுட்டு நடுவில் எல்லாம் வந்து குத்திடணும். ஏன்னா வந்துட்டு நடுவில் வந்து உப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே வந்து எல்லாம் போட்டிருக்கிறதுனால உப்பி மேலே எந்திரிச்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு நடுவில்லாம் குத்திட்டு ஓரத்தில் வந்து ஃப்ரீயாக விட்டுறோம். பீஸா சாஸ் வந்து எல்லா பக்கமும் போட்டுட்டு அதை வந்து நல்லா பரப்பி வைக்க போகிறோம். பீஸா சாஸ் நம்ம இப்போ செஞ்சோம்ல அதே தான், அந்த சாஸை தான் வந்து நம்ம இப்போ வந்து பரப்ப போகிறோம். பரப்பிட்டு அது மேலே வந்துட்டு நம்ம அடுத்து வந்து என்ன போட போகிறோன்னா வந்துட்டு இது நமக்கு தேவையான பொருள் வீட்டில் எதுவுமே இல்லைங்க. திடீர்னு நான் வந்து முடிவு பண்ணேன்னா வீட்டில் எதுவுமே இல்லை. இது தெரிஞ்சிருந்தால் வந்து பன்னீர் அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து போட்டிருப்பேன். வீட்டில் வந்து 2 வகையான குடமிளகா மட்டும் இருந்துச்சு. 2 வகை என்னென்னா வந்துட்டு ரெட் கலர் குடமிளகா அண்டு வந்து மஞ்சள் கலர் குடமிளகா இருந்துச்சு. சரி 2 இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையும், அப்புறம் வந்துட்டு லைட்டாக அந்த இது வந்து சீஸ் பிளாக்காக வந்து வெட்டிட்டேங்க. அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டேன், சீஸை வந்து துருவி போடாமல் பிளாக்காக வந்து வெட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணேன், துருவி கொஞ்சம் வந்து மேலே போட்டு எடுத்து அவனில் வந்து வச்சுருவோம். அவனில் வைக்கிறது டிகிரி வந்து 200 டிகிரி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்கிங்கில் வச்சுக்கிட்டேன். 2 பக்கமும் சூடாக வர கம்பி மேலே பக்கமும் கீழே பக்கமும் சூடாக வர மாதிரி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு மேலே சீஸ்லாம் தடவி விட்டோமா, எல்லாமே ரெடி. பீஸா வந்து ரெடிங்க. 12 நிமிஷம் தான் வச்சேன், ரொம்ப நேரம்லாம் இல்லை, 12 நிமிஷம் தான் வச்சேன். அண்டு மேலே லைட்டாக சீசனிங் அதெல்லாம் வந்து ஃபைனலாக பீஸா வந்து ரெடி. வேற லெவல். நம்ம செஞ்சுருக்கோம்ல கான்சோலில் கடையில் கேட்டால் ஊருப்பட்ட ரேட் சொல்லுவான். நம்ம வீட்லேயே அப்பாவும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாரு. எனக்கும் வந்து பிடிச்சிருக்கு, நானும் வந்து திருப்தியாக சாப்பிட போகிறேன். தேங்க்யூ. இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கலாம்.